ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேஎஃப்சியில் தான் வந்துட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வெனஸ்டே கூட கிடையாது. இன்றைக்கி ஆக்சுவலாக தேர்ஸ்டேவே கேஎஃப்சியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் இன்றைக்கி ஆர்டர் போட்டிருந்தேன். நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இது பில் எவ்வளோ வந்துச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நான் என்ன ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு பாப்கார்ன் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், ரெகுலர் பாப்கார்னு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது விங்ஸு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்கர் போட்டிருந்தேன். அண்டு ஃபைனலாக அவங்களோட டிஷ்யூ. அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 3 போட்டிருக்காங்க. இவ்வளோதான் அதில் இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது தனித்தனியாக வாங்கினா என்ன ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்துட்டு கிறிஸ்பர் சிக்கன் பர்கர். இது இந்த ரெண்டு பர்கரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 248. ஆக்சுவலாக நீங்கள் போய்ட்டு கேஎஃப்சியோட ஆப்பில் செக் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, இதோட ப்ரைஸ் வந்து 2 பர்கரோட காஸ்ட்டு வந்துட்டு இது காம்போ தான் போட்டிருப்பாங்க. இதோட காஸ்ட் வந்து 248. இது வந்து ரெகுலர் பாப்கார்னு. இந்த ரெகுலர் பாப்கார்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ரெகுலர் பாப்கார்னு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 115 ரூபா அந்த மாதிரி வரும். 115, ஆமாம் அதை நினைக்கிறேன், 115 ரூபா வரும். அதுதான் வந்துட்டு இதோட காஸ்ட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸு வந்து 4 பீஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 179 என்னமோ வரும். இந்த விங்ஸோட காஸ்ட் மட்டும் 179 என்னமோ வரும். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா 170 ப்ளஸ் தான். 180க்குள்ளே 170 ப்ளஸ் 179 ஆர் 76 சம்திங் ஏதோ ஒன்று. இப்போ இது டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு 248 ப்ளஸ் இது ஒரு 115 சேர்த்திங்கன்னா கூட வந்து 248 ப்ளஸ் 115 அப்படின்னா வந்து இது ரெண்டோட காஸ்ட்டு மட்டுமே 363 வருது. ப்ளஸ் இது ஒரு 179 போட்டுக்குங்க, எவ்வளோ வருதுன்னு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வந்துடுது. எப்படி சேர்த்திங்கனாலும் வந்துட்டு கிட்டத்தட்ட 540 அமௌண்ட் இதோட காஸ்ட் மட்டுமே வருது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெலிவரி சார்ஜு, மற்ற ஜிஎஸ்டி அது இதுன்னு ஆட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 70-80 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி தான் இதோட காஸ்ட் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி எனக்கு இது என்ன ஆஃபரில் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 179 காம்போன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பர்கரோட காஸ்ட் 248 வர இந்த பர்கர் காஸ்ட் வந்து 179க்கு இந்த 2 பர்கரும் கிடச்சிது. 115 அண்டு 179 தனித்தனியாக கிடைக்கிற இந்த 2 பொருள், இந்த ரெண்டும் சேர்த்து பாப்கார்னும் ரெகுலர் பாப்கார்னு அண்டு த விங்ஸு, இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 179 காம்போவில் கிடச்சிது. ஸோ டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 358 ருபீஸ் இதோட காஸ்ட்டு. என்னோடய ஆர்டர் பண்ண காஸ்ட்டு ஒரு 540 வர ஒருத்து வந்து இன்றைக்கி 358க்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 180 ருபீஸ் கிட்ட சேவ் ஆகிருக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக. இது இல்லாமல் டெலிவரி சார்ஜ் அது ஆஸ் யூஷுவல் டெலிவரி சார்ஜ் ஜிஎஸ்டி அது தனியாக ஆட் ஆகிடுச்சு. பட் அதுக்கு எதுவும் கூப்பன்லாம் ஆட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இது வந்து ஒரு ஆஃபரில் கிடச்சதுனால வந்து இதுக்கு வந்து கூப்பன்லாம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கூப்பன்லாம் இது கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டியும் நமக்கு வந்து இவ்வளோ ஒரு 300-500க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு டெலிவரி சார்ஜ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு பண்ணல. சரி, ஓகே, வாங்க உங்களுக்கு இதில் நான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். ஒன்றுனா
இது பார்த்துங்க, இதான் ரெகுலர் பாப்கார்ன். நல்லா பெருசு பெருசாக நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குது, சுட சுட வந்து இறங்கியிருக்கு. அண்டு விங்ஸு காமிச்சிடறேன். இது பார்த்துங்க, இது விங்ஸு பாருங்கள். விங் பீஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. பாருங்கள், நல்லா பெரிய பீஸாகவே இருக்குது. 4 பீஸ். இது ஆக்சுவலாக இது 4 பீஸ் காஸ்ட்டே வந்து 179 வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்கர். இது வந்துட்டு சிக்கன் கிறிஸ்பர் பர்கர்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். இதுதாங்க பர்கர். பார்த்தீங்கன்னா 2 பண்ணு, நடுவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ், சிக்கன் வச்சுருப்பாங்க. அப்புறம் மேலே லெட்லீஸ் அண்டு தந்தூரி சாஸ் இதுதான் உள்ளே வச்சுருப்பாங்க. பாருங்கள், சிக்கன் பீஸ் தான் வச்சு தருவாங்க. இதுதான் அந்த பர்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி கேஎஃப்சியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் போடும் போது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய காசு சேவ் ஆகும். ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 600 எனக்கு டெலிவரி சார்ஜெலாம் சேர்த்து வர ஒரு பொருள் வந்துட்டு எனக்கு ஒரு 400 சம்திங்கில் கிடச்சிச்சு. 430 டெலிவரி சார்ஜ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டெலிவரி ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எனக்கு ஒரு 70 ருபீஸ் வந்துருச்சு. 70 ருபீஸு. எனக்கு பொருள் அந்த காஸ்ட் வந்து 358. இதுக்கு இது கிடச்சிது. இதுக்கு ஒர்த்து தாங்க. ஏன்னா ரெகுலராக போடுறவங்க காஸ்ட்டை விட இன்றைக்கி வந்துட்டு அது ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் தான் கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு 180 ருபீஸ் சேவில் தான் இது பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஆஃபர் போடும்போது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நாளில் நம்மளால் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வாங்க முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.